வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான எக் தவா பர்கர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 பீன்ஸ், அரை கேரட், அரை பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதில் வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சு தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் ரொம்ப வந்து ஸ்பான்ச்சியாக அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா பெப்பர் அண்ட் சால்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் சேர்த்துட்டு வதக்கி இந்த மாதிரி ஒரு சைடு வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுருங்க. அதில் வந்து ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக வந்து பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் 2 ப்ரெட்டோட பார்ட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நிறைய வச்சிடாதீங்க. நிறைய அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெட் வந்து இப்படியே ஊறி போயிடும். திருப்பி போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தாங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கேரட், பெரிய வெங்காயம், பீன்ஸ், அந்த கலவையை வந்து ஒரு ப்ரெட்டோட பார்ட்லேயும் இன்னொரு பார்ட்டில் வந்து நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, தக்காளி ஸ்லைசஸ் அண்ட் கேரட் ஸ்லைசஸ் அண்ட் ஆனியன் ஸ்லைசஸ், இந்த 3ஐயும் வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அந்த கேரட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டை எடுத்து இன்னொரு பார்ட் மேலே அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து சிதறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நான் வந்து சுற்றியும் வந்து எண்ணெய் சேர்த்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கீ அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு நல்லா ப்ரெஸ் கொடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தோசை தவாவில் வந்து சிந்தி இருக்க அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக்கை மட்டும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அந்த எக்கோட சென்டர் பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த ப்ரெட்டு, அதை வந்து நம்ம எடுத்து அந்த ப்ரெட்டோட சென்டர் பார்ட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. சுற்றியும் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். கூடவே அந்த கேரட், தக்காளி, ஆனியன் ஸ்லைசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம இது மேலே வந்து வச்சிடலாங்க. அந்த பர்கர் மேலே வந்து நம்ம வச்சிடலாம். தக்காளி ஸ்லைசஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, அரை தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் அந்த கத்தி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி ஸ்லைசஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. டொமேட்டோ கெச்சப் பதிலாக நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் கூட நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் கேரட் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற டைமில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்மளால் ஒரு 5 to 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியுங்க. டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போனோமா, ரவுண்ட் ப்ரெட் வாங்கிட்டு வந்தோமா, வீட்டில் இருக்கிற தோசை தவாவை வச்சே எந்த மாதிரியான ஒரு சிம்பிளான எக் தவா பர்கர் வந்து நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியுங்க. நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஆனியன்ஸ் வந்து சைடில் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதுஸ் கிச்சன் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஸோ மிதுஸ் கிச்சன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.
இந்த ரெசிபியை வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்போக் ஸ்பூனில் ஓரம் கட்டிட்டு சும்மா கையிலே சாப்பிட்டேங்க. செமையாக இருந்துச்சு.